வணக்கம். சினிமா ஸ்வரம் அப்படின்ற நம்முடைய நிகழ்ச்சி யூடியூப்பில் டிகேஎம் டியூன் அப்படின்ற சேனலில் வருது. சினிமா ஸ்வரம்ன்ற என்னுடைய சேனல்லையும் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய நேயர் போன இதெல்லாம் கேட்டுட்டு ஒரு பாட்டு, பச்சை மலை பூவு நீ உச்சி மலை தேனு, அந்த பாட்டை வேணும் சார், நீங்கள் கொஞ்சம் அதை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதை இந்த பாட்டை இன்றைக்கி எடுத்துக்கலாம். இது இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்த கிழக்கு வாசல்ன்ற படத்தில் உள்ள பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. வழக்கமாக நம்ம அந்த பாட்டுனா என்ன ஸ்கேல் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்கேல் இ மேஜர். இ மேஜர் சாரி காமா பாதனி சா சாணி தப்ப மகரி சா. ஸ்ருதி 3ன்னு சொல்லுவாங்க. இந்த இ மேஜர் ஸ்கேல்னால இதுக்கு சங்கராபரணம் ராகம்னு இந்த இதுக்கு பேர். சங்கராபரணம் ராகத்தில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. ஸ்ருதி தெரிஞ்சது, ராகம் தெரிஞ்சது. இப்போ இது என்ன ஒரு டெம்போ, என்ன டெம்போவில் பாடணும்னா இது 6/8 டெம்போ. தக்கிட்ட 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 6/8 டெம்போ. நம்ம கர்நாடகில் திஸ்ர நடைன்னு சொல்லுவாங்க. அதான் தக்கிட்ட 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 6 சொல்லு வரும். 1 2 3 1 2 3 அந்த நடையில் இருக்குது. இந்த டெம்போ நம்பர் ஒரு டெம்போ 8/8ன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு, இந்த பாட்டில் பண்ணியிருக்காங்க. அந்த டெம்போவில் வச்சா அந்த பக்கம் அந்த பாடலுடைய சாயல் கரெக்டாக வரும். இப்போ உங்களுக்கு பாட்டுக்குள்ளே போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த பல்லவி பாடுறேன். பல்லவி ஒரு 4 பார் ரிதம் வரும். 1 2 3 4. பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, கொத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு. ஃப்ளூட்டு பிட்டு வரும். தூருரு 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 தூருரு. இது ஃபஸ்ட்டு ஓப்பனிங். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஸ்வரம் சொல்லிடுறேன். அது இந்த பாட்டு தக்கிட்ட தக்கிட்டன்னா பாட்டு எடுக்கிறது தக்க, அது தள்ளி எடுக்கணும். தக்க சாணி தப்ப தனிசா சரி கரி சசா சாப்பா. சாணி தப்ப தனிசா சரி கரி சசா சா. ஃப்ளூட்டு சா பாப்பா சாரிகா சா பாப்பா சாரிகா பப்பாத பா பப்பாத பா பப்பாத பா கரிசா தனிசா. அப்படி முடியும். இப்போ இது முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக பல்லவி போகும். அந்த பல்லவி ஒரு தடவை உங்களுக்கு பாடிடுறேன். பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு. அழகே பொண்ணு மணி சிரிச்சா வெள்ளி மணி, கிளியே கண்ணுரங்கு தூரி தூரி. பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, குத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு. இப்போ இந்த பல்லவிக்கு ஸ்வரம் சொல்றேன். 1 சாணி தப்ப தனிசா சரி கரி சசா சாப்பா. சாணி தப்ப தனிசா சரி கரி சசா சா. கக காரி காரி ரிச கக காரி காரி ரிச கக காரி காரி கா பாத பாரி கா. சாணி தப்ப தனிசா சரி கரி சசா சாப்பா. சாணி தப்ப தனிசா சரி கரி சசா சா. இது பல்லவி. பல்லவி முடிஞ்சோன்னு ஒரு அருமையான ஒரு செகண்ட் பீஜியம் இருக்கு. அதை நான் உங்களுக்கு சும்மா அப்படி ஸ்வரமாகவே பாடி காமிக்கிறேன். செகண்ட் பீஜியம் இருக்கு. அது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறவங்களுக்கு கூட அது நம்ம சொன்னோம்னா நல்லாயிருக்கும். அதை நான் இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ளூட்டில் ஆரம்பிக்கும்.
ஒன் பசசா பக்கத்துல சரிசா பசசா சப்பம் மபாமகா சப்பப்பா தனிசா நிலமா தனிசா நிலப்பா மகரி பா மகரிசா ஃப்ளூட் வரும். அதுக்கப்புறம் வயலின் காரி மகா சரி காரி மவகா காரி மகா சரி காரி மவகா ரிகமம்மா கரிசா சகரி சனிதா தரிசனிதா பப்ப பப்பா பப்பா பப்ப தப்பா மப்ப மப்ப பிரேம கரிசா சானிதா கரிசா அப்படி இந்த பிஜிஎம் முடியுங்க. செகண்ட் பிஜிஎம். இப்போ நம்ம சரணத்துக்குள்ள போகலாம். சரணம் பாடிட்டு அப்புறம் அதனுடைய நோட்டேஷன் சொல்றேன். காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் தோலாக்கு சங்கதி பாட காத்தோடு மலராட கார்குழலாட காதோரம் தோலாக்கு சங்கதி பாட மங்கள வேகம் பொங்கரும் மேகம் அஞ்சுகம் தூங்க கொண்டு வரும் ராகம் நிலவேவான் நிலவே நான் பிடிச்சு வாரு குயிலே பூங்குயிலே பாட்டெடுத்து தாரே பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேன் புத்தங்குற ஏது நீ நந்தவனத்தேரு. இது பாட்டு. இப்ப அதனுடைய ஸ்வரம் நோட்டேஷன். பாப்பா பப்பதாப்பா கமத பப்பாப்பா பாப்பா பப்பதாப்பா ரீமகாகா பாப்பா பப்பதாப்பா கமத பப்பாப்பா பாப்பா பப்பதாப்பா ரீமகாகா சசசனி தனிசா சசசனி தனி தனி சசசனி தனிசா சசசனி தனி தனி சசசதானி நினி பாதத மாமா நினி நீ பாதத மாதத பாசா பச்சை மலத்தேனு அப்படி அந்த பல்லவி முடியும். இப்போ இந்த பாட்டு பல்லவி சரணம் நோட்டேஷன் சொல்லிட்டேன். இதை நீங்கள் கேளுங்க. என்னுடைய ஒரு சிறிய ஒரு இதுனா சங்கீதம் தெரியாதவங்க கூட இப்போ இந்த பாட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் இந்த சங்கீத நோட்டேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பாட்டுக்கு பதிலாக நான் இந்த நோட்டேஷன் அனுப்புகிறேன் உங்களுக்கு, அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன். அந்த ஸ்வரத்தையே நீங்கள் பாட்டு மாதிரி நினச்சி இப்போ நான் ஸ்வரம் எப்படி பாடணும் அதே மாதிரி நீங்கள் பாடி பாடி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த ஸ்வரஸ்தானம் என்னன்றதை உங்களுக்கு புரிஞ்சிடும். அப்புறம் இன்னும் போக போக ஈஸியாகிடும் உங்களுக்கு. அதனால் பாட்டை பாடுறத பாடிக்குங்க. ஸ்வரமாக பாட 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 அந்த ஸ்வர ஞானம் உங்களுக்கு மேலும் மேலும் வளரும்ன்றதை இது ஒரு சாதாரண சங்கராபரணம் ராகம்ன்றது ஈஸியான ராகம் தான். நீங்கள் ஸ்வரத்தோடு பாடி பாடி பாடினீங்கன்னா நல்லா வரும்னு நான் நினைக்கிறேன். மேலும் இந்த இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. வேறு என்னென்ன பாட்டு அடுத்த லிஸ்ட்டு வந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒரு பாட்டாக போட போகிறோம். இந்த எபிசோடில் இந்த பாட்டோட நிறுத்திக்கலாம். நன்றி, வணக்கம். டிகே மூர்த்தி, சினிமா ஸ்வரம். நன்றி, வணக்கம்.